கடந்த சில நாட்களா உலக அரசியல் அரங்குல ஒரே குழப்பம். பிரதமர் மோடி பிரிக்ஸ் கூட்டத்தை புறக்கணிக்கிறார். இந்தியா ட்ரம்புக்கு ஆதரவா என்று பல கேள்விகள் எழுந்தன. ஆனா இப்போது வெளிவந்திருக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த முழு கதைக்குமே ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்திருக்கு. முதல்ல என்ன நடந்தது, இப்போ என்ன நிலைமை, இந்தியாவின் உண்மையான திட்டம் என்ன? வாங்க இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் முழு பின்னணியையும் தெளிவா பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்தது? முதல்ல பிரேசில் அதிபர் லூலா பிரிக்ஸ் நாடுகளின் ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது விதித்திருக்கும் கடுமையான வரிகள். இந்த வர்த்தக போரால் பாதிக்கப்பட்ட பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று கூடி இதற்கு எதிராக ஒரு பொதுவான முடிவை எடுக்கத்தான் இந்த கூட்டம். ஆனால் திடீரென்று இந்த கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள மாட்டார் என்று ஒரு செய்தி வெளியாகி உலக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக பல கேள்விகள் எழுந்தன. இந்தியா ஏன் விலகுகிறது? ஒருவேளை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு விரிசல் விழுந்து விட்டதா, அல்லது அமெரிக்காவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்தியா நினைக்கிறதா என்று இப்படி பல யூகங்கள் கிளம்பின. இப்போது என்ன நிலைமை? இந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்திய வெளியுறவுத்துறை ஓர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி இந்தியா இந்த கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை. ஆனால் பிரதமர் மோடிக்கு பதிலாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. இதுதான் இந்தியாவின் மாஸ்டர் பிளான். இது ஒரு சாதாரண மாற்று ஏற்பாடு கிடையாது. இது ஒரு மிக தெளிவான ராஜதந்திர நகர்வு. இந்தியா இதன் மூலம் உலகிற்கு சொல்லும் செய்தி என்ன? முதலாவது, பிரிக்ஸ் நண்பர்களுக்கு ஜெய்சங்கரை அனுப்புவதன் மூலம் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். ட்ரம்பின் வரிகளால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விவாதிக்கவும் ஒரு பொதுவான தீர்வை காணவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா உறுதியளிக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் நேரடியாக கலந்து கொள்ளாததன் மூலம் நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கவில்லை. இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தலைவர்கள் மட்டத்திலான கூட்டம் கிடையாது என்று அமெரிக்காவுக்கும் ஒரு மிக தெளிவான சிக்னலை இந்தியா கொடுக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்தியா இங்கே ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திர சமநிலையை கையாளுகிறது. இந்தியா அமெரிக்காவுடன் ஒரு விரிவான உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை வைத்திருக்கிறது. அதே சமயம் பிரிக்ஸ் கூட்டமைப்பிலும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. இந்த இரண்டு உறவுகளையும் பாதிக்காத வண்ணம் இந்தியா மிகவும் கவனமாக காய்களை நகர்த்துகிறது. ட்ரம்ப் நாம் இந்தியாவை சீனாவின் பக்கம் இழந்துவிட்டோம் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்ட போது கூட இந்தியா அதற்கு உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்காமல் நாங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறி தனது முதிர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்தியது. ஆக முதலில் பரவிய செய்தி ஒரு முழுமையான விவரத்தை நமக்கு தரவில்லை. இப்போதுள்ள நிலைமை என்னவென்றால், இந்தியா பிரிக்ஸ் கூட்டத்தில் கலந்து கொள்கிறது. ஆனால் தனது ராஜதந்திர நலன்களை பாதுகாக்கும் வகையில் ஒரு சமநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது.